இந்த பேப்பர் வந்து எதை அனலைஸ் பண்ணுதுன்னா மெஷர்மெண்ட் மெட்ரிக்ஸ் டேட்டா செட்ஸ் எவாலுவேஷன் மெஷர்ஸ் மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் இண்டிவிஜுவல் ப்ரிடிக்ஷன் மாடல்ஸ் மற்றும் என்செம்பிள் ப்ரிடிக்ஷன் மாடல்ஸ் எல்லாம் இதில் இந்த ஃபீல்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் மெயின்டெனபிலிட்டி ப்ரிடிக்ஷனில் எம்ப்ளாயி இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அன்சூப்பர்வைஸ்டு சாஃப்ட்வேர் டிஃபெக்ட் ப்ரிடிக்ஷன் பிரைமரி ஸ்டடீஸை ரிவ்யூ பண்ணி ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக்ஸை வந்து எதில் பயன்படுத்துகிறாங்க? சாஃப்ட்வேர் டிஃபெக்ட் ப்ரிடிக்ஷன் அதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் டெக்னிக்ஸ். சிஸ்டமேட்டிக் லிட்ரேச்சர் ரிவ்யூ இதுக்கு பண்ணாங்க டு இன்வெஸ்டிகேட். எதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க? எம்எல் டெக்னிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸுடைய எம்எல் டெக்னிக்குடைய பெர்ஃபார்மன்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. எதுக்குன்னா இந்த சாஃப்ட்வேர் ஃபால்ட்டு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த எம்எல் டெக்னிக்கை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது இந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, எதை சம்மரைஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா செட்டு ரிடக்ஷன் செலெக்ஷன் டெக்னிக்ஸ் எம்எல் டெக்னிக்ஸ் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அண்டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை பண்ணுறாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ப்ரிடிக்ட் மாடலுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எம்எல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா வேறு அதர் எம்எல் மெஷின் லேர்னிங் டெக்னிக் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது இந்த அனலைசிஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த எம்எல் பேஸ்டு மாடலை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது இந்த கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை ரிவ்யூ பண்ணுறாங்க இந்த எம்எல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபார் கோட் ஸ்மால் டிடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈச் ப்ராசஸ் ஒவ்வொரு ப்ராசஸும் என்னுடைய ஸ்டெப்பும் ஒரு அவுட்கம் இருக்கும். அந்த அவுட்கம் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸினுடைய அவுட்கம்மு. இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஈச் ப்ராசஸ் வந்து ஸ்டெப்பு வந்து ஒரு அவுட்கம் இருக்கும். அப்புறம் கம்ப்ளீட் ப்ராசஸினுடைய அவுட்கம் இருக்கும். இதை தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸை தான் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் மேப்பில் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃபினேஷன் ஆஃப் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் ரிசர்ச் ஸ்கோப். ரிசர்ச் கொஸ்டின்ஸ்னா என்னன்னா the primary goal of a systematic mapping study is to provide an overview of research area and identify the quantity and type of research and results available within this area. அதாவது the systematic mapping உடைய primary goal என்னன்னா அது எதை ப்ரொவைட் பண்ணா ஓவர்வியூ ஆஃப் ரிசர்ச் ஏரியா. எந்த ஏரியாவில் எந்த ரிசர்ச் ஏரியாவில் இருக்கோ அதை ஓவர்வியூ பண்ணி அண்ட் ஐடென்டிஃபை பண்ணுது. அண்டு ஐடென்டிஃபை த குவான்டிட்டி, அதனுடைய குவான்டிட்டி ஐடென்டிஃபை பண்ணு. அண்டு டைப் ஆஃப் ரிசர்ச், என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் அண்டு ரிசல்ட்ஸ் அவைலபிள் அந்த ஏரியாவில் அதை காமிக்கிறது தான் ரிசர்ச் ஸ்கோப். கண்டக்ட் ரிசர்ச் ஃபார் பிரைமரி ஸ்டடீஸ் ஆல் பேப்பர்ஸ். கண்டக்ட் சர்ச் ஃபார் பிரைமரி ஸ்டடீஸ் எல்லா பேப்பர்லேயும் பிரைமரி ஸ்டடி பண்ணணும் ஃபார் கண்டக்ட் சர்ச்சுக்காக. பிரைமரி ஸ்டடீஸ் வேர் ஐடென்டிஃபைடு. பிரைமரி சர்ச் ஸ்டடீஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் யூஸிங்
search strings on scientific databases. search string யூஸ் பண்ணி in scientific databases யூஸ் பண்ணி எதை ஐடென்டிஃபை பண்ணணும்? primary studies ஐடென்டிஃபை பண்ணணும். scientific database or browsing manually through relevant conference proceedings and journal publications. Screening of papers for inclusion and exclusion relevant papers. சம்பந்தமான பேப்பர் சம்பந்தம் இல்லாத பேப்பர் அதை வந்து ஸ்கிரீனிங் பண்ணணும். இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் கிரிட்டரியா வேர் used to exclude studies that were not relevant for answering the research questions. இந்த ரிசர்ச் கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்லாத ஆன்சர் இருக்குல்ல, அது வந்து நாட் ரிலீவெண்டா இருக்கும். இதுதான் எக்ஸ்க்ளூடு. keywording of abstract classification scheme. keyword வந்து எதை ரெடியூஸ் பண்ணா டைம் reduce பண்ணுது. develop the classification scheme and ensure that the method consider existing studies. keyword is a way. அந்த keyword தான் வந்து எதை reduce பண்ணுதுன்னா time needed to develop the classification scheme and ensure எதை ensure பண்ணுதுன்னா the method considers existing studies. data extraction and mapping of studies systematic map. data extract பண்றது மற்றும் mapping பண்றது அந்த studies systematic map. Once the classification scheme was in place, the relevant articles were sorted into the scheme. That is, the actual data extraction took place. classification scheme வந்து in placeல the relevant articles வந்து sort out பண்றோம் இந்த ஸ்கீமுக்கு. that is, the actual data extraction took place. the actual data extract பண்றோம், அங்கிருந்து நம்ம extract பண்றோம். இது research method. research questions. the primary argue of this systematic mapping study was what AI technique use பண்றோம் in SE ல software engineering ல. the primary question was divided into 6 archives. table 1 list வந்து formulated archives along with the rationale behind each archive. இந்த archiveனா இங்க research questions உடைய short form தான் archive. data sources. 6 electronic databases were considered as primary data sources for potentially relevant studies. 6 electronic database வந்து consider பண்றோம் primary data sources for potentially relevant studies. Google Scholar வந்து was not included in the list. அவங்க வந்து include ஆகல இந்த லிஸ்ட்ல due to its low precision results. because அவங்க வந்து low precision results இருக்கனால and the overlapping of results from the other data sources. other data source ஓட overlap ஆயிருக்கும். the electronic database used in the search process are listed table 2. electronic database யூஸ் பண்ணி இந்த search process வந்து எதுல லிஸ்ட் பண்ணிருக்கோம்னா table 2 ல research list out பண்ணிருக்கோம். அதாவது Google Scholar வந்து was not included in the list due to low precision results. அவங்களுடைய ரிசல்ட் வந்து கூகுள் ஸ்காலருடைய ரிசல்ட் வந்து லோ ப்ரிசிஷன் சொல்றாங்க, அதனால வந்து அவங்கள வந்து இன்க்ளூட் பண்ணல. அந்த ஓவர்லேப்பிங் ஆஃப் ரிசல்ட் வந்து அப்புறம் ஓவர்லேப்பிங் ஆகும் ஃப்ரம் அதர் டேட்டா சோர்ஸ்லேருந்து. த எலக்ட்ரானிக் டேட்டா பேசஸ் யூஸ்டு இன் த சர்ச் ப்ராசஸ். த எலக்ட்ரானிக் டேட்டா பேஸ் வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா பேஸ் சர்ச் ப்ராசஸ். இந்த சர்ச் ப்ராசஸ் வந்து இந்த லிஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த டேபிள் number 2 search terms. Identifying the relevant search terms is essential for an accurate search of the relevant studies. அதாவது identify the relevant search terms. அதாவது வந்து எதை ஐடென்டிஃபை பண்ணா ரிலீவன்ட் சர்ச் டைம் என்ன சர்ச் பண்றோம் அந்த சர்ச் டைமை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் எசென்ஷியல் ஃபார் அன் அக்யூரேட் சர்ச். அப்பதான் கரெக்டான சர்ச் வந்து கிடைக்கும். அந்த ரிலீவன்ட் ஸ்டடிஸ்
suggested population intervention comparison and outcome. PICO. P for population, I for intervention, C for comparison, O for outcome. 3 points in this record. The viewpoint have been extensively used by several SLRs. நிறைய SLR வந்து யூஸ் பண்றோம். The viewpoint extensively used by several SLRs. Here the relevant PICO terms are listed below. PICO na population intervention comparison and outcome. Population primary studies in software engineering என்ன intervention AI techniques எந்த எதை இன்டர்வென்ட் பண்ணுது பாப்புலேஷன் வந்து primary studies in software engineering அதான் பாப்புலேஷன் intervention வந்து AI techniques comparison வந்து டெக்னிக்கை கம்பேர் பண்றோம் கான்ட்ரிபியூஷன் கம்பேர் பண்றோம் டேட்டா செட்டை கம்பேர் பண்றோம் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் கம்பேர் பண்றோம் அண்ட் எஸ்சி ஃபேஸஸ் வந்து கம்பேர் பண்றோம் டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட் ஃபேஸ் இருக்கும் அதையும் கம்பேர் பண்றோம் அவுட்கம் முன்னாடி ப்ராஜெக்டோட இந்த ப்ராஜெக்ட் எப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எப்படி செகண்ட் ப்ராஜெக்ட் எப்படி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்றோம் அவுட்கம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த டைப்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் AI techniques applied in the SC software engineering phases அதாவது டைப்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றோம் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் AI techniques AI டெக்னிக்குடைய காம்பினேஷனும் the outcome applied in the SC phases software engineering phasesல எந்த AI டெக்னிக் யூஸ் பண்றோம் எந்த காம்பினேஷன் ஆஃப் AI டெக்னிக் யூஸ் பண்றோம் அப்புறம் அது என்ன கிளாசிஃபிகேஷன் டைப்ஸ் இருக்கு அதுதான் அவுட்கம் on the basis of the PICO structure a generic search string was constructed to maintain consistency of the searching across multiple database other basis of PICO structure a generic பொதுவான search string வந்து was construct பண்ணிருக்காங்க to maintain the consistency இதை மெயின்டைன் பண்ணி consistency மெயின்டைன் பண்ணுங்க of the searching across multiple data artificial intelligence or artificial intelligence techniques machine learning deep learning இல்ல data mining or big data or swarm intelligence or sentiment analysis or predictive models or analytics models or heuristic model algorithms or data driven or natural language processing and software engineering அது இதுல இருந்துட்டு அப்புறம் மற்றது இது டேட்டாபேஸ் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் ரெக்யர்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஆர் சாஃப்ட்வேர் பிளானிங் ஆர் சாஃப்ட்வேர் அனலைசிஸ் ஆர் சாஃப்ட்வேர் டிசைன் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அல்லது சாஃப்ட்வேர் டிஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் அல்லது சாஃப்ட்வேர் டெப்ளாய்மெண்ட் அல்லது சாஃப்ட்வேர் ட்ரெயினிங் அல்லது சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் inclusion and exclusion criteria inclusion and exclusion criteria என்ன யூஸ் பண்ணா select and deselect studies from the data sources to answer archives in this systematic mapping study inclusion and exclusion criteria என்ன யூஸ் பண்றோம்னா select and deselect studies from the data sources and to answer archives in this systematic mapping study. These criteria were applied to all studies retrieved during the different phases of study selection procedures. இது வந்து table 3 ல வந்து பார்க்கலாம். Early cited articles were also included. Already citation பண்ண articles வந்து எதுல include ஆயிருக்குன்னா where the full text was available. Software engineering process author வந்து எதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா several software engineering phases அது வந்து எதுல வந்துன்னா figure 2 ல இருக்கு these software engineering phases included features and observations மற்றும் observations